Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business mathsல 4th chapter differential equationsல exercise 4.2ல second and third sum பாப்போம் இந்த வீடியோல. Second sum, solve y into 1 minus x dy by dx is equal to 0. இப்போ இது என்ன பண்ண போறோம் நம்ம separating the variables. Separating the variables. x dy dx எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும் y dy எல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு போய்டுவோம் நம்ம சோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் y into 1 minus x is equal to மைனஸ்ல இருக்குலையே இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய்டுங்க பிளஸ் ன்னு ஆயிடும் x dy by dx இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம் நம்ம y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம் இங்க x கீழ வரும் இல்லையா 1 minus x by x into dx dx மேல போய்டும் இங்க dy by y y இங்க இருந்து கீழ வந்துரும் இப்போ இது பண்ணும்போது இதை எப்படி இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா அப்போ 1 by x minus x by x பண்ணும்போது 1 ன்னு கிடைச்சிடும் into dx is equal to dy by y இப்போ integrating on both sides 1 by x minus 1 into dx is equal to integration of dy by y. இப்போ 1 by x integrate பண்ணோம்னா log x minus 1 integrate பண்ணோம்னா x is equal to இது log y plus c. So இதுதான் இதோட ஆன்சர் அடுத்து பாருங்க தேர்ட்ல ரெண்டு சப்டிவிஷன் சம் இருக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா y dx minus x dy ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது இப்போ separating the variables ஃபர்ஸ்ட் y dx is equal to x dy மைனஸ்ல இருக்கும்போது அந்த பக்கம் கொண்டு போய்டுவோம் அதுக்கு அப்புறமா பண்ணுவோம் இப்போ dx by x x கீழ கொண்டு வந்துறேன் அதே மாதிரி dy y கீழ கொண்டு வந்துரும் integrating on both sides integrate பண்ணும்போது log x is equal to log y ரெண்டுமே logல வந்திருக்கிறதால இதுவும் log c ன்னு போட்டுக்குவோம் ஓகேவா இப்போ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு log x minus log y இல்ல log cancel பண்ணி ஒரு சைடு கொண்டு வர வேண்டாம் log x is equal to இது என்ன ஆகும் log பிளஸ்ல இருக்குறதால மல்டிப்ளிகேஷன்ல போய்டும் c y ன்னு ஆயிடும் இப்போ ரெண்டு பக்கமும் log cancel பண்ணிட்டீங்கன்னா x is equal to cy சோ இதுதான் இதோட ஆன்சர் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் dy by dx செகண்ட் சப்டிவிஷன் dy by dx plus e power x plus y e power x is equal to 0. So இதுல வந்து separating the variables. Variables separate பண்ணோம்னா dy by dx is equal to இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்டுங்க minus e power x காமனா வெளியில எடுத்துறேன் நானு வெளியில எடுத்துட்டேன்னா y plus 1 ன்னு இருக்கும் ஓகேவா புரியுதா இத வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ரெண்டுமே மைனஸ்ல வரும் இங்க பாருங்க நான் இங்க தனியாவே போடுறேன் உங்களுக்கு dy by dx is equal to minus e power x minus y e power x so இந்த minus e power x காமனா வெளியில எடுத்துட்டேன்னா இங்க y ன்னு இருக்கணும் மைனஸ் வெளியில எடுத்துட்டேன்ல y ன்னு இருக்கும் இங்க வந்து
ப்ளஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் வரும் நமக்கு. ஸோ அந்த தான் இங்கே பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒய்லாம் தனியாக கொண்டு வரும். dy by y plus 1 is equal to minus e power x into dx. இப்போ integrating on both sides. அப்போ dy by y plus 1 கீழே 1 by 1 y plus 1 இருக்கிறதால இது வந்து log y plus 1 minus e power x integrate பண்ணோம்னா minus e power x தான் வரும். minus e power x plus c. ஸோ இதுக்கப்புறம் இதில் எதுவும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.